நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் புஷ்ப கண்ணம்மாள், பொக்கிஷம்மாள், பிரான்சிஸ், தெரேசம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆக்கி சவரி ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் இவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பெத்லமேட் சபையில் மரித்த அருள் சகோதரி மரியலா லோபேஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் பொது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. என் வீடு இது என் ஜெப வீடு, கள்வர்கள் புகையாய் மாட்டாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்மளுடைய தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று ஆண்டுடைய இரக்கத்தை மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. உமது கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கென்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே, கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 6-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாகவும் நிரப்பவல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அற செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 112 1-4 மற்றும் 9 முடியுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர்.
சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். பல்லவி. ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அற செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்கார மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நற்செய்தி வாசகங்களும் அதாவது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி ஆரம்பித்து
பின்பு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதில் முடிகிறது நற்செய்தியானது. அன்பானவர்களே, பொதுவாக நமது சபைகளில் ஒரு கருத்து இருக்குது. அதாவது தர்மம் செய்தால் தர்மம் முக்கியம், மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது முக்கியம். அப்படி உதவி செய்தால் நாம் மோட்சம் போய்விடலாம் என்கின்ற ஒரு பொதுவான கருத்து பெரும்பாலானவர்களே நம்மிடையே இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, குறிப்பாக நமது சபையை சேர்ந்தவர்களுக்கு தர்மம் முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. தர்மம் செய்யணும். ஆனால் அதிலும் இன்னொரு ஆழமான ஒன்று உண்டு. என்னவென்றால், இன்றைக்கு சொன்னபடி நற்செய்தியில் சொன்னபடி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். ஆண்டோடைய இரத்தத்தால் கழுவினால் மட்டும்தான் நமக்கு மீட்பு. தர்மம் செய்தால் நாம் உடனே ஆண்டோரிடம் சென்று விட முடியும் என்பது கிடையாது. மற்ற மனிதரும் தர்மம் செய்கிறார்கள், எல்லாருமே தர்மம் செய்யாத மனிதர்கள் அவ்வளவும் இல்லை என்று சொல்ல முடியாது. இப்போ எனக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் ஆண்டோடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட மீட்கப்பட்ட ஒரு கடவுளுக்கு உகந்த பிள்ளை. அப்போது இயேசுவின் இரத்தம் என்பது நமக்கு மிக 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 முக்கியம். அதுதான் நமக்கு மீட்பு கொடுப்பது. நம்ம வேதத்தில் பார்க்க மாதிரி ஆண்டவர் கடைசி நாள் தீர்ப்பு நாளில் எனக்கு உதவி செய்த அதெல்லாம் மீண்டும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி இருந்திருந்தால் ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் பிறந்து பாடுபட்டு அவருடைய ரத்தத்தை செஞ்சணும் அவசியமே தேவையில்லை. நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் மோட்சத்துக்கு வந்துடலாம். நீங்கள் ஜெயிலில் போய் பாருங்கள், நீங்கள் மோட்சத்துக்கு வந்துடலாம், ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவர் இந்த உலகத்தில் பிறந்து பாடுபட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு விலைமதிக்க முடியாத மீட்பை பெற்று கொண்டிருக்கிறார். ஆக அந்த மீட்பு என்பது தர்மம் செய்வதனால் நமக்கு கிடைத்துவிட போவது கிடையாது. தர்மம் தேவை, அதுவும் மிக முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியம், ஆண்டோட இரத்தத்தினால் நான் கழுவப்படும் பொழுது நான் மீட்கப்படுகின்றேன், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக மாறுகின்றேன். ஆக அப்படி ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக மாறின நான் தர்மம் செய்ய வேண்டும். நான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளை ஆனால் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்வது நாம் நம்மை ஏமாற்றிக்கொள்வது, ஆண்டவரை ஏமாற்றிக்கொள்வது. அதை பற்றி தான் முதல் வாசகம் மிக அழகாக சொல்கிறது. நற்செய்தியில் அதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அன்பானவர்களே, அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை எப்படி நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட உறவு என்பது இறைவனிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். அதாவது தனிமையில் ஆண்டவரோட நேரத்தை நான் செலவு பண்ண வேண்டும் என்பதை பற்றியும், நோன்பு உடல் இச்சையை அடக்க பிசாசின் தலையை மிதிக்கிறதற்கு நோன்பு மிகவும் உபவாசம் மிகவும் முக்கியம் என்பதை சொல்லுகின்றதாக நமது கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேர் எது என்றால் இது என்று நாம் சொல்லலாம். ஆண்டவரோடு இணைந்திருப்பது, அது இணைந்திருப்பதெல்லாம் உருவாகுது என்பது இந்த தனி ஜெபத்திலும் உபவாசத்திலும் தான். அத்தகைய கருத்துக்காக கேட்டு ஜெபிப்போம். இவன் நம்மை நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அருளான வாழ்வு இருளானதாலே பிரியாக எமை ஏற்றி வைத்தோம். அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமை ஏற்றி வைத்தோம். திரியாக கருகி மெழுகாக உருகி, திரியாக கருகி மெழுகாக உருகி, பலியாக வைத்தோம் ஆண்டவனே. புது ஒளியாக மாற்றும் தூயவனே, அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே. உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே, அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே. உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்பானவர்களே, உங்களிடதும் என்னிடதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக நினைக்கின்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களிடத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாக, எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாற செய்கின்றே. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மிடனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றனர். மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இருதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வி பங்களும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மரமரளவுமே மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணையுடனும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பெற்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மடை விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தெரிகிறவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் மாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காட்டினார். சம்மதமே இறைவா, மன
மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனதே. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனதே. திருவாக உனை நினைத்து உயர் உணவாகவே நெஞ்சில் பதித்து, திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாள்கள் உட்கொண்ட திருவுணவு நம்பிக்கையாக உம்மில் ஒன்றிருப்பதை குறைத்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் என்றும் இது ஒற்றுமையை விளைவிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவளனே உம் பதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே, உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால் மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறைந்ததுவோ தாய்மறி துணையா. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவளனே உம் பதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.